கடந்த சில வாரங்களாகவே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை மையமாக வைத்து நாம் வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்கிறோம். அந்த வார்த்தையினுடைய சாராம்சம் என்ன? வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய அவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதலியாமலும் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு திறந்த வாசல். சொல்லுங்க, வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு திறந்த வாசல் உண்டு. அதை ஒருவரும் பூட்ட முடியாது. எந்த அதிகாரமும் பூட்ட முடியாது. எந்த ஒரு ஆளுகைகளும் பூட்ட முடியாது. நாம் இந்த உலகத்திலே நாம் நினைக்கிற ஒன்றும் அதை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நாம் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற ஜனம். ஆமாவா? அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற ஜனம். அது என்ன? வசனத்தை கை கொண்டு நடப்பது, அந்த வார்த்தையின்படி நடப்பது, அந்த வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் கை கொண்டு நடப்பது. அந்த வசனத்தின்படியே நாம் செய்வதுதான் கை கொண்டு நடப்பது. அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு தான் சொல்லப்பட்ட வார்த்தை திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். 2-3 வாரங்களாக நம்ம அதை என்ன செய்யறோம், அதை பற்றியே நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் சத்தியம் உள்ளவர் சொல்லுகிறதாவது என்கிற தலைப்பில் தியானிச்சோம். சத்தியம் உள்ளவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் சொல்லுகிறது, அவர் மாறாத தேவன். எப்படிப்பட்டவரா? சத்தியம் உள்ளவர் அப்படின்னா உண்மை உள்ளவர் அப்படின்னு பார்த்தார். உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எதிலெல்லாம் உண்மையில் இருக்கிறார்? நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த உண்மையுள்ள அவர் பொய் சொல்லவோ மனம் மாறவோ அவர் மனுஷனும் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ என்றெல்லாம் வாசம். அப்போ நமக்கு நிறைய காரியத்தை சொல்லியிருக்கிறார், பேசியிருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார், எச்சரித்திருக்கிறார். நமக்கு சொன்னதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லமை. ஏனென்று சொன்னால் அவர் உண்மையுள்ளவர். பேசலாமே, அவர் எல்லாரும் பேசலாம். அவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த சத்தியம் உள்ளவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை இன்னும் நம்ம விவரமா நம்ம தியானிக்கும் போது நம்ப தகுந்தவர். சொல்லுங்க, சத்தியம் உள்ளவர்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கைக்குரிய ஒரே ஒருவர் இருப்பாரானா அவர் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவரை மாத்திரம் நம்ம முழுசா நம்பிட்டா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்பிக்கைக்கு உரியவர், நம்ப தகுந்தவர், நம்பிக்கைக்கு உரியவர், நம்ப தகுந்தவராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார், வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், நம்பிக்கையின் உறுதியான அஸ்திபாரமாய் இருக்கிறார். நிறைய காரியங்கள் சொல்லலாம், எல்லாமே ஒரே வார்த்தைக்குள்ள அடங்கும். ஆமென். அப்ப இவரை நம்பலாங்க. வேற யாரும் நம்புறமோ இல்லையோ இவரை நம்பலாம். மனுஷன் மேல நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நமக்கு நலம், நல்லது. மனுஷனை நம்ப கூடாதா? நீங்க நம்ம அர்த்தங்களை சரியான விதத்துல புரிஞ்சுக்கணும். எந்தெந்த விதத்துல எப்படி புரிஞ்சுக்கணுமோ அந்த நாலேஜை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஒரே மாதிரி நம்புவதில்லை. மனுஷனை நம்பவே கூடாதா? அந்த அர்த்தத்தெல்லாம் சொன்னாரா? அப்படியே சொன்னாரா? ஆமென். மனிதனையே நம்பணும், ஆனா மனிதனையே சார்ந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அவங்கள நம்பணும், நம்பலன்னா நம்மளை நம்ப மாட்டாங்க இல்லையா?
நம்பிக்கை அன்பை காட்டணும், நேசத்தை காட்டணும், நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும், நம்பணும். ஆனால் அதை அவங்கள மட்டுமே நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர. அப்போ இதை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கும் தேவன் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்போ அவரை நம்பணும், ஏன்னா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, இந்த வாரத்தில் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது. இந்த வாரத்துடைய செய்தியின் தலைப்பு என்ன? தாவீதினுடைய திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது. பின்னாடி சொல்லுங்க, தாவீதினுடைய திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது. அது என்ன? தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது. தாவீதினுடைய திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது. இப்போ நம்ம உலகத்தின்படி, உலக பிரகாரமாக நாம் இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, தாவீதுடைய வீட்டு சாவியை ஆண்டவர் வச்சிருப்பார் போல் இருக்குது. இப்போ நம்ம வீட்டு சாவியெல்லாம் யார் கையில் இருக்குது? உங்கள் வீட்டு சாவி யார் கையில் இருக்குது? அவங்க கையில் தான் இருக்கும். அது போல் தாவீதுடைய வீட்டு சாவி ஆண்டவர் வச்சு, அதனால தான் சொல்கிறார் போல, தாவீதின் திறவுகோலை உடையவர். திறவுகோல்னா என்னது? சாவி தானே? சந்தேகம் இருக்கா? திறவுகோல் பூட்டு சாவி இல்லையா? திறவுகோலை திறந்தாதான் உள்ளே போக முடியும். சாவி போட்டு பூட்டு திறந்தாதான் உள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். அப்போ திறவுகோல் தான் நம்ம ஆசீர்வாதத்தினுடைய நன்மைகளை காண்பதற்கான திறவுகோல். அது திறவுகோல்னா சாவி இல்லையா? நீங்கள் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அந்த திறவுகோல், தாவீதின் திறவுகோல் அப்படின்னா என்னங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். தாவீதுடைய திறவுகோல் அப்படின்னா என்ன? ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 22 வசனங்களை நீங்கள் படிக்கணும், பார்க்கணும். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோல், வீட்டு சாவி. அந்த வீட்டு சாவிய அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இதனுடைய அர்த்தம் என்ன? நமக்கு தெரியாது. படிச்சிருக்கிறோம், ஆனால் அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது. தெரியுமா? நமக்கு தெரியாது. தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவதுன்னா அப்படின்னா என்ன தெரியாது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் திறவுகோல் அப்படின்னா அதிகாரத்தின் திறவுகோல். சொல்லுங்க, என்னது? அதிகாரத்தின் திறவுகோல். தாவீதுக்கு இந்த பெயர், இதை வாக்கு தத்தமாக கொடுக்கிறார், வாக்குறுதியாக கொடுக்கிறார். அப்படின்னா என்னதுன்னா, ஆளுகையை தருவேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆளுகை சொல்லுங்க. ஆளுகை. ஆளுகைன்னு என்ன? ஆட்சி செய்யறது. வேடிக்கையா நம்ம சொல்லுவோம் இல்லையா, வீட்டில் யாரோட ஆட்சி நடக்குது? மாமியாரோட ஆட்சியா, மருமகளுடைய ஆட்சியா? அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? எல்லாமே அவங்க தான். கரெக்டா? ஆட்சின்னா என்னது? ஃபுல் கண்ட்ரோல், டோட்டல் கண்ட்ரோல் அவங்க கையில் தான். அவங்கள தவிர அவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு அணுவும் அசையாதுங்கிறது போல ஆட்சின்னா அப்படிதானே. ஆளுகை அப்படின்னா அதோடைய அர்த்தம் அதுதான். அப்போ தாவீதுக்கு ஆளும் அதிகாரம் என்கிற திறவுகோலை கையில் கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லலாமா? அப்படின்னா தாவீதுக்கு மட்டும்தானே கொடுத்துருக்கணும். எனக்கே அந்த வார்த்தையை பேசுறீங்க, எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. தாவீதின் வழியாக அவரை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்புகிற, விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த ஆளுகை பொருந்தும். அப்படின்னா தாவீதின் திறவுகோல் என்பது நமக்கும் அது பொருந்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க தாவீதுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த வாக்கு தத்தம் யாரு வரைக்கும் செல்லும்? ஏசப்பா இயேசு ஆண்டவர் இந்த பூமியில ராஜ்யபாரம் பண்ணி ஆட்சி செய்கிற அந்த நாள் வரைக்கும் அந்த ஆட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அது பொருந்தும். தாவீதின் திறவுகோல் யாருடைய தோல் மேலையும் இருக்குது அப்படின்னா நம்ம தோல் மேலையும் இருக்குது. பரிதாபமான ஒரு சூழ்நிலை, நம்ப முடியல பாருங்க. தாவீதின் திறவுகோல் யார் தோல் மேலையும் இருக்கு? நம்ம தோல் மேலே இருக்கு. அப்படின்னா நாமும் இந்த வசனத்தின்படி செய்ய முடியும். பூட்டவும் முடியும், திறக்கவும் முடியும். சொல்லுங்க, பூட்டவும் முடியும். எங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு காரியம் சொல்றாரு, நீங்கள் பரலோகத்துக்குள்ள ஒரு மனுஷன் போகாதபடிக்கு பூட்டி போடுறீங்க அப்படிங்கிறாரு. ஒரு மனுஷன் அப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும்னா, பரலோகத்துக்கு போறதுக்கு மனுஷனே தடை பண்றாங்க. அதாவது சபைக்கு வரக்கூடாதபடிக்கு, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, சர்ச்சுக்கு ஆண்டவரை விசுவாசித்து அவரை தொழுது கொண்டு அவரை ஆராதிக்க கூடாதபடிக்கு மனுஷனே தடையா இருக்கிறான்.
அதனாலதான் அந்த வார்த்தை சொல்றாரு, ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ள போகாதபடிக்கு பரலோகத்தை பூட்டி போடுகிறீர்கள். இவன் போய் பரலோகத்தை பூட்டி போறது இல்ல, பூமியில அந்த மனுஷனை தடை பண்றான். அல்லேலூயா. அந்த மனுஷனால் அப்படி முடியும்னு சொன்னா நம்மால நிச்சயம் திறக்கவும் முடியும், பூட்டவும் முடியும். ஆமென் சொல்லுங்க. அந்த சாவி யார் கையில இருக்கு? நம்ம கையில. நம்ம கையில சொல்றதை விட யார் கையில இருக்கு? என் கையில இருக்குன்னு சொல்லலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அந்த தாவீதுடைய திறவுகோலை கையில வச்சுக்கிட்டு தான், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டி, ஏன் என்னை மறந்தி, உமக்கு கண் இல்லையா, கர்த்தாவே அழுகிறே, என் அழுகுரல் கேட்கிறதா அப்படிங்கிறோம். யார் கையில தான் அந்த சாவி இருக்கு? இன்னும் நிறைய பேர் சொல்ல வாயே திறக்க முடியல. என் கையில தான் அந்த சாவி இருக்கு. இப்ப நான் என்ன செய்யலாம்? அவர் பாதத்தில் அமர்ந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை திறக்கவும் முடியும், அதை பூட்டவும் அந்த அதிகாரம் நம்ம கையில் இருக்கு. இந்த அதிகாரத்தின் திறவுகோல், அதனாலதான் அந்த வசனம் அப்படி போட்டிருக்கு. தாவீதுடைய திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது, அவர் கையில மட்டும் இல்ல, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் கையிலும் அந்த திறவுகோல் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க இன்னும் இதுல உறுதிப்படுத்துறதுக்கு நிறைய வசனங்களை நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். நிறைய வார்த்தைகளை கவனிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 33:17. இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. ஆனா வாக்கு கொடுக்கும் போது இஸ்ரவேல் தான் ஆரம்பிச்சாரு, முடிக்கும் போது நமக்கும் சேர்த்து அந்த வாக்கு பலிக்கும். ஆமென் சொல்லுங்களா? தொடங்கும் போது இஸ்ரவேல் தான், நாம அப்ப பிறக்கல தான். இஸ்ரவேலை வச்சுதான் ஆரம்பிச்சது, இஸ்ரவேல் தேசத்தை வச்சுதான், இஸ்ரவேல் ஜனங்களை வச்சுதான் என்ன செஞ்சாரு ஆண்டவர் தொடங்கி முழு உலகத்துக்கும் ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் சுகத்தையும் தேவன் கொண்டு வந்தார். நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. நான் சொல்றது கொஞ்சம் கடினமா இருக்கும், நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்க கொஞ்சம் அசால்ட்டா விட்டீங்கன்னா புரியாது. புரியாம அப்புறம் நான் இன்னைக்கு போன சத்தியம் எனக்கு விளங்கலன்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா கேளுங்க, கொஞ்சம் நீங்க காதுகளுக்கு கொடுத்து கவனமா கேளுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனம் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவது, அப்படியே ராஜ்யம் உனக்கு இல்லாமல் போவது இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா ராஜாக்கள் உன் வழியாய் தோன்றுவார்கள், ராஜாக்கள் உன் வழியாக தோன்றுவார்கள். தோன்றுறாங்களா? தோன்றினாங்க. நமக்கான அந்த உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குத்தத்த வசனம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், உடைய சந்ததியில ராஜாக்கள் வருவாங்கன்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் மகளை கவனிங்க. நம்ம உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த பதவியை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நாம எப்படி உட்கார்ந்துருக்கோம்? பரிதாபமாக உட்கார்ந்துருக்கிறோம், பாவமாய் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளை பார்த்தாலே, நம்முடைய முகங்களை பார்த்தாலே பரிதாபமா இருக்கா இல்லையா? பின்னாடி எப்படி இருக்கும்? நான் எங்க ராஜாத்தி ஆக முடியும், நான் எங்க ராஜாவாக முடியும், என்ன சொல்றீங்க நீங்க, சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா நீங்க வசனத்துக்கு வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாசிங்க. எங்கள் 9வது வசனத்திலே வாசிச்சிடலாமா? 9. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, அவர் அடிக்கப்பட்டதுனால சகல கோத்திரங்களிலும், நல்லா கவனிங்க, ஒரு கூட்டத்துக்கு மட்டும் இல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல, நல்லா அந்த வார்த்தையை நல்லா பாருங்க. சகல கோத்திரங்கள், சகல பாசைக்காரர்களும், சகல ஜனங்களிலும், சகல ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு, ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டவங்களா அவர் ஆமென் சொல்லலாம். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டவங்களா ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. இப்ப ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம் நாம. அவர்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஆக்குவேன் சொன்னாரா? ஆக்க போகிறேன் சொன்னாரா?
கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை எல்லாம் ராஜாக்களாய் மாற்றப் போகிறேன், ஆசாரியர்களாய் மாற்றப் போகிறேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஆக்கினி, ஆக்கிவிட்டார். நம்ம சந்தோஷப்படணும். ஆக்கிவிட்டார். ஆமென் சொல்லுங்க. என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவனை மாற்றி இருக்கிறார் சொல்லணும். ஆக்கினி, நாங்கள் பூமியில என்ன செய்வோம்? அரசாளுவோம். எப்படிப்பட்டவர்களாக? தாவீதின் திறவுகோலை உடையவர்களாய் அரசாளுவோம். ஆமென் சொல்லுங்க. திறப்பதற்கான அதிகாரமும் பூட்டுவதற்கான அதிகாரம் உடையவர்களாக தாவீதினுடைய அந்த திறவுகோலை உடையவர்களாய் நாங்கள் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை என்ன செய்தார்களாம்? பாடினார்கள். கரங்களை தட்டி ஒரு கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமாங்க, நம்மளை ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார், ஆசாரியர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார். நாங்கள் அரசாளுவோம் என்ற பாட்டை பாடுவார்கள். ஹல்லேலூயா. ஆமா. இப்போ நமக்கு ஒரு எல்கேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் இங்க ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தைகிட்ட நீ பெரிய ஆளானா என்ன ஆவ அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல தெரியாது. ஒரு 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட நீ என்னவா எதிர்காலத்தில் என்னவா ஆக போற அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு டாக்டராக போறேன், அல்லது ஒரு கலெக்டராக போறேன், ஒரு இன்ஜினியராகி மாற போகிறேன், அல்லது ஒரு பெரிய ஒரு IPS பெரிய ஆளாக ஆக போறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்ப பார்க்கலாம், இப்ப நீ என்ன செய், படி. ஆனா படிச்சு எக்ஸாம் எழுதி எல்லா விதமான பிரச்சனை சோதனைகள்லாம் தாண்டி தடைகளை தாண்டி அந்த காரியத்தில் அச்சீவ் பண்ணும்போது, அதை நிறைவேற்றும் போது நமக்கு அப்பதான் சின்னதுலேயே என்ன சொன்னாங்க இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? நிறைவேற்றிட்டாங்க. அப்போ படிக்கிற எல்லாருமே ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பொசிஷன்ல வரத்தான் போறாங்க. அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா நமக்கு? சொல்லுங்க, நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஆனா இப்ப தெரியுமா, இப்ப நம்மளால நம்ப முடியுதா? இப்ப இந்த பிள்ளை ஒரு IAS ஆபீசரா வர முடியும்னா நம்மளால நம்ப முடியுமா? ஆனா நிச்சயமா படிச்சு முன்னேறி வரும்போது ஒரு காலத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு, கட்டாயமா இருக்கு. அதை நம்ம நம்புறோம். அது போல இன்னைக்கு நம்ம ஒரு பரிதாபமான சூழ்நிலை இருக்கிறோம். ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன ஒரு வேலை, சின்ன ஒரு சம்பளம், சின்ன ஒரு வருமானம், சின்னதாக நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய ஆசைகளை விருப்பங்களை சின்ன சின்னதாக நிறைவேறிட்டு இருக்கு. ஆனா கடவுள் நமக்கு சொல்றாரு, உனக்கு ஒரு ஆளுகை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தாவீதின் திறவுகோலை உடையவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு ஒரு ஆளுகையை நமக்கு, நீ ஆள பிறந்தவள், நீ ஆள பிறந்தவன் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை அவர்கள் பாடினார்கள். நாமும் நிச்சயமாய் அரசாள போகிறோம். சத்தம் வந்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நாமும் என்ன செய்ய போகிறோம்? அரசாட்சி செய்ய போகிறோம், ஆள போகிறோம். ஆமாவா இல்லையா? ஆள போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1:6 வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தையும் காட்டிடுறேன். வெளிப்படுத்தல் 1:6 படிச்சிருங்க. எப்படி? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அதை சொல்லுவாங்களா? அப்ப நம்மளை ராஜாக்களா மாற்றிருக்கிறார், ஆசாரிகளாய் மாற்றிருக்கிறார். அதனுடைய காரணம் என்னன்னா, அவர் தாவீதின் திறவுகோலை உடையவராய் வந்ததுனாலதான். ஆளும் அதிகாரத்தின் திறவுகோல். சொல்லுங்க, ஆளும் அதிகாரத்தின். நான் ஆள பிறந்தவன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆள, நீங்க சொல்லுங்க, ஆள பிறந்தவர்கள் நாம. நீங்க சொல்லுங்க, ஆள பிறந்தவர்கள் நாம. கையை பிடிச்சுதான் சொல்லுங்களேன், நாம் ஆள பிறந்தவர்கள், நாம் ஆள பிறந்தவர்கள், நாம் ஆள பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. தெரியுது, நீங்க சொல்றது பார்த்தாலே தெரியுது. நிச்சயமா ஆளுவோம். ஆள பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள். அதுலயே தெரியுது நமக்கு. அந்த நம்பிக்கை விசுவாசம் வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. எப்போ வரும்னு எனக்கு தெரியல, எப்போ அது வரும்னு எனக்கும் தெரியல. ஆனா வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் எல்லாருமே ஆள பிறந்தவர்கள். இந்த ஆளுகையினுடைய அடையாளமே தாவீதின் திறவுகோல் தான். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது, பூட்டக்கூடாதபடி திறக்கவும் முடியும், திறக்கக்கூடாதபடி பூட்டவும் முடியும். ஆமென். அந்த அதிகாரம் நம்ம கையில் இருக்கு. நம்ம நினைச்சா பூட்டலாம், நினைச்சா திறக்கலாம்.
அதுதான் தாவீதினுடைய திறவுகோல். ஆமென். சரி, இப்படி தாவீதின் திறவுகோலை உடைய அவர் சொல்லுகிறது என்னன்னா, நம்ம செய்ய வேண்டிய 3 காரியம், நமக்கு 3 காரியத்தை ஞாபகப்படுத்த போறாரு. நம்ம அந்த வசனத்தின் வழியாக என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? 3 காரியங்கள் உண்டு. ஒன்று என்னன்னா, இந்த உலகத்துக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உலகத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கிறோம், போராட்டங்களை சந்திச்சுட்டே இருக்கிறோம், துக்கங்களை, அவமானங்களை, எல்லா விதமான காரியத்தை இந்த உலகத்துல சந்திச்சுட்டே இருக்கோம். ஆனா இந்த உலகத்துக்குள்ள நாம அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசுவை முன்வைத்து உலகத்துக்குள் பிரவேசித்தால் நமக்கான எல்லா காரியத்தையும் அவரால் சரி பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை முன்வைத்து இந்த உலகத்துல ஓடணும், வேற எதையும் முன்வைத்து ஓடக்கூடாது. நல்லா கவனிக்கிறீங்களா? வேற எந்த ஒரு யாருமே நமக்கு ரோல் மாடல் கிடையாதுங்க. அவங்கள பார்த்து ஓடலாம், இவங்களை பார்த்து ஓடலாம், அவங்கள பார்த்து செய்யலாம், இவங்களை பார்த்து செய்யலாம். இல்லை, தேவனை முன்வைத்து நீங்கள் இந்த உலகத்திலே உங்கள் அடியெடுத்து வைப்பீர்களானால் உங்களுக்கு முன்னாடி அவர் போனா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? கோணலானவைகளெல்லாம் செவ்வையாக்குவார். சொல்லுங்க, கோணலானவைகள்லாம் செவ்வையாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பாக அவர் போகணும். யார் போகணும் சொல்லுங்க, யார் போகணும்? தேவனை முன்வைத்து உலகத்துக்குள்ள என்ன செய்ய நம்ம ஓடணும். ஏசாயா 45:2 வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 45:2 ஏசாயா பாருங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்புறம் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்புழத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பொக்கிஷங்களை கொடுப்பேன், புதையல்களை கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காலத்துல இது லிட்டரலா நடந்த ஒரு சம்பவம். ஏங்க, ஒரு காலத்துல தேவன் அப்படி ஒரு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியும்னு சொன்னா, இந்த காலத்துல நமக்கு வாக்கு கொடுக்க அவரால் முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? அது நீங்க இந்த அதிகாரத்துடைய முதல் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. முதல் வசனத்தை படிச்சு பாருங்க. 1வது வசனம் என்ன போட்டிருக்கு? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறது. யாருன்னா கோரேஸ் அப்படிங்கிற ராஜா. யாருங்க? அவர் பேர் என்ன? கோரேஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா. கோரேஸ் அப்படிங்கிற இவருக்கும் எருசலேமுக்கும் சம்பந்தம் கிடையாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இவருக்கும் எருசலேமுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. ஆனா இந்த கோரேஸ்ங்கிற ராஜா வச்சு எருசலேமுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறாரு, எருசலேமுக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறாரு, எருசலேமுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தராரு. எருசலேம் ஆலயத்தை கட்டுற அளவுக்கு இந்த கோரேஸ் ஒரு பயபக்தி உள்ளவன். இந்த கோரேஸை தேவனே முன்குறித்து அபிஷேகித்து கொண்டு வந்து இந்த காரியத்தை செய்ய வைத்தார். அல்லேலூயா. யாருனே தெரியாத ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு வாசலை திறந்து கொடுக்க முடியும்னா, நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுது? யாருன்னே தெரியாத ஒரு மனுஷனுக்கு வாசல், அது அந்த வாசனம் பாருங்க. அவனுக்கு முன்பாக வாசல்கள் என்ன பண்ணிருக்கும்? பூட்டப்படாமல் இருக்கும். அப்படின்னா திறந்திருக்கும். இவன் போய் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வான். என்ன எடுத்துக்கொள்வான்? என்னெல்லாம் எடுத்துக்கொள்வான்? வெண்கல கதவுகளை உடைச்சு, இரும்புத்தாள் வச்சு, புதையல்களையும் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொள்வான். யாரும் பூட்ட மாட்டாங்களாம். கதவு திறந்திருக்கும், நீ போய் என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம். யாருன்னே தெரியாத, முகமறியாத ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னா, ஆண்டவரால முகமறிஞ்ச நமக்கு செய்ய மாட்டாரா? என்ன சொல்றீங்க? பின்னாடி என்ன சொல்றீங்க? செய்வாரா செய்ய மாட்டாரா? முகமறியாத ஒரு கோரேசை வச்சு இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு மீட்பு கொடுத்து ஒரு கதவை திறந்து வச்சு நீ போய் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னாருன்னா, அவர் ரத்தத்தினால நம்ம 1:6 வாசமே, வெளிப்படுத்தல் 1:6 வருஷம் அவருடைய சொந்த குமாரனா இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம போய் அதை எடுத்துக்கொள்ள நமக்கு அதிகாரம் இல்லையா? அவ்வளவு நம்ம குறைஞ்சு போயிட்டுமா?
உண்மையாகவே அவ்வளோதான் குறைஞ்சிருக்கோம். நமக்கு அந்த அதிகாரமே கிடையாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன பாருங்க, ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? நாம தான் அதை நம்புறதே இல்லையே. ஏன் சொல்லுங்க? நாம தான் அதை நம்புறதே இல்லையே. அல்லேலூயா. நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருந்தால், நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நாம் இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னை கழுவப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி யார் ஒருவர் நம்புகிறார்களோ அந்த நம்புகிறவர்களுக்கு தேவன் இதை பார்க்கலும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கோரேசுக்கு செய்ததை காட்டிலும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது லிட்டரலா நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை விளக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் போய் அங்கே சிக்கி முற்றுகை போடப்பட்ட போது யாரும் வெளியே வரவும் முடியாது, யாரும் உள்ள போகவும் முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை, ஜனங்க கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாமே அடைக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் இப்படி ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுத்தாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நமக்கும் எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்பட்டிருக்கலாம். எந்த ஒரு நன்மை எங்கிருந்துமே வருமா அப்படின்னு தெரியாது. நான் என்ன செய்ய போறேன், எனக்கு எப்படி நல்லது நடக்கும், எப்படி என் பிரச்சனை மாறும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம நினைக்கலாம். கதவு திறக்கப்படுங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கதவு என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். அதை மட்டும் நீங்க நம்புங்க. கதவு எனக்காக கதவு திறக்கப்படும். அடைக்கப்பட்டிருக்கா? வாய்ப்பே இல்லையா? நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களா? முடியவே முடியாது முத்திரை குத்திட்டாங்களா? நான் சொல்றேன், கதவு திறக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கதவு நீங்க இப்படி நினைக்கணும், எனக்கான கதவு திறந்துதான் இருக்குன்னு நினைக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தாது கொஞ்சம் யோசிங்க. எனக்கான கதவு திறந்துதான் இருக்கு, அதை யாரும் பூட்டல. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்னா, கதவு பூட்டி இருக்குது, அடைக்கப்பட்டிருக்கு, நீ போய் என்ன செய்ய முடியாது, அதை எடுக்க முடியாது, நீ ஜெயிக்க முடியாது, நீ முன்னேற முடியாது, நீ தோத்து தான் போவ, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு தோத்து போகிற நபர், தோற்று போகிற நபர் தான் அப்படின்னு சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? எப்படி சொல்லுவான்? அவ்வளவுதான், உன்னால் முடியாது, உன்னால் ஆகாது. ஆனா நாம ஒரு வசனத்தை நம்பினா நீங்க சொல்லுவீங்க, நிச்சயமா எனக்கான கதவு திறந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கான கதவு திறந்துதான் இருக்கிறது, அதை ஒருவரும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது, ஒருவரும் பூட்ட முடியாது. இந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் பெருக 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 கதவுகள் திறந்துகிட்டே இருக்கும். நீங்க போய்கிட்டே இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன செய்யலாம்? போய்கிட்டே இருக்கலாம். நமக்கான கதவு திறந்துதான் இருக்கு. நீங்க அதை விசுவாசத்தோட நம்பிக்கையோட நீங்க நினைத்து முன்னேறி கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. பிசாசு சொல்றதை காது கொடுத்து கேட்காதீங்க. இது சும்மா நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன்னா, எழுதப்பட்ட வார்த்தையை சொல்றேன்னா சொல்லுங்க. நான் சும்மா ஏதோ சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்றேன்னா, அல்லது எழுதப்பட்ட வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் சொல்லல, நான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்றேன்னா, அல்லது ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? நம்ம அதை முழுமையாக நம்ப வேண்டும். எனக்கான வாசல் திறந்துதான் இருக்கிறது, திறந்துதான் இருக்கிறது. அதை சுதந்திரித்து முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். யாரை வைத்து? தெய்வனை முன்பாக வைத்து ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அந்த வசனம் 2வது வசனத்தை 45:2 படிச்சோம். சாரி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். அது கோணலாதான் இருக்கு. கவனிங்க, கோணலாதான் இருக்கு. போயிட்டு கோணலா இருக்குன்னு சொல்லி திரும்பிடாதீங்க. தேவனால் அதை செவ்வையாக்க முடியும். நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, இந்த வழி ரொம்ப கோணலா இருக்கு, என்னால நடக்க முடியாது, என்னால இதை கடக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா தொடர்ந்து விசுவாசத்தோட முன்னோக்கி செல்லுங்கள். கோணலானவர்களை செவ்வையாக்குகிறவர் உண்டு. யாருடைய நாமத்தினால? இயேசுவின் நாமத்தினால கோணலானவர்களை செவ்வையாக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கோரேஸ்க்கு வாக்கு கொடுத்தார், கோரேஸ் நீ போ,
கோணலான செவ்வையாக்குவேன். யாரெல்லாம் பயங்கரமான செக்யூரிட்டி போட்டிருக்காங்களோ அந்த செக்யூரிட்டில ஒன்றும் இல்லாமல் பண்ண போறேன். எவ்வளோ பயங்கரமான செக்யூரிட்டி போனது பரவாயில்ல. கருப்பு பூனை படை, எந்த பூனை படை, எப்பேற்பட்ட படையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ விசுவாசத்தோட போன்னு சொன்னாரு. அதே மாதிரி கோரேசு போய் ஜெயிச்சு தான் வந்தாரு. ஆமென் சொல்லுங்க. அவர் போறதுக்கு முன்னாடி பயங்கரமான செக்யூரிட்டி, ஆனா அவர் போகும்போது எல்லாம் லெகுவா இருந்தது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே கிரிட்டிக்கலா இருக்கு, ரொம்ப பிரச்சனைய மேல பிரச்சனையா இருக்கு. விசுவாசத்தோட அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருங்க, கதவுகள் தானாய் திறக்கும். யாருடைய நாமத்தில்? இயேசுவின் நாமத்தில் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே. கோரேசுக்கு முன்னாடி தேவன் அப்படிதான் சொன்னாரு, நீ போ, எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கும், ஆனா கதவு திறக்கும். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் நமக்கு முன்னாடியும் எல்லாமே பிளாங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே, எந்த கதவு, எந்த ஒரு அடையாளமே தெரியலையே. இது நடக்கிறதுக்கான ஏதாவது சின்ன அடையாளம், ஒரு கையளவு மேகம் இருந்தால் தானே மழை வர்றதுக்கான அடையாளம், எதுவுமே தெரியலையே. பயப்படாதீங்க. ஆண்டவரை நம்பி அவர் முன்பாக அவரை வைத்து அவருக்கு முன்னாக நீங்க ஓடுங்க. ஆமென் சொல்லுங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில அவரை முன்வைத்து இந்த உலகத்திலே நாம் வாழ்வோமானால் எல்லா கதவுகளும் திறக்கும். கூட்டமா தான் தெரியும், அடைக்கப்பட்டிருக்கிற மாதிரி தான் தெரியும், கோணலா இருக்கிற மாதிரி தான் தெரியும், முட்டுச்சந்து இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்க போக ஆரம்பிங்க, முயற்சி செய்யுங்க, ஜெபத்துல எல்லாம் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா தாவீதின் திறவுகோல தேவன் நம்ம தோள் மேலையும் வச்சிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ராஜ்யபாரம் உனக்கு நினைச்சிருக்கும்னு சொன்னாரு. ராஜ்யத்துல உட்கார்ந்து இருக்கிற ராஜாக்கள் உனக்கு இல்லாம போக மாட்டாங்க, அப்படின்னா தொடர்ச்சியா வருவாங்கன்னு சொன்னாரு. யாரை பற்றினா? நம்மை பற்றியும் அந்த வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க. நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் வருது. ஏன்னா நம்மையும் ராஜாக்களாய் மாற்றினாரு. சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்மையும் ராஜாக்களாக மாற்றினாரு. நமக்கு ஒரு நித்தியத்துல ஒரு ஆளுகையின் தேவன் வச்சிருக்கிறாரு. அதனால இந்த உலகத்திலையும் நம்மால ஆளுகை செய்ய முடியும். எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனிலும் நம்ம என்ன ஆளுகை செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? முதலாவது அவரை முன் வச்சு ஓடுங்க. எந்த காரியத்துக்கும் அவரை முன்னாடி வச்சு ஓடுங்க. எதுக்குமே அவர் முன்னாடி இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. எந்த காரியமா, தொழில் தொடங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, கல்யாணமானாலும் சரி, பிள்ளை பிறந்தாலும் சரி. ஆமென். ஹல்லேலூயா. ஊருக்கு போனாலும் சரி, பஸ் ஏறினாலும் சரி, வண்டி எடுத்தாலும் சரி, வாகனம் எடுத்தாலும் சரி, எதை செஞ்சாலும் அவரை முன் வச்சு செய்யுங்க, காரியங்கள் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. எதை செஞ்சாலும் ஒரு தொழில், ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது அவரை முன்னாடி வச்சு செய்யுங்க, விசுவாசத்தோட முன்னாடி வைங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாக கதவுகள் திறக்கும். நம்பிக்கை, சந்தேகம் வந்துச்சுனாலே போச்சுங்க. சந்தேகம் தான் பெரிய எதிரி. சந்தேகம் தான் பெரிய எதிரி. சந்தேகப்பட்டாலே முடிஞ்சு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது சந்தேகப்படாம கேளுங்க. எப்படி கேட்க சொன்னாரு? சந்தேகப்படாம கேளுங்க. நீங்க சந்தேகப்படாம கேட்டீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. சந்தேகம் அது ஒரு பெரிய பிசாசு. அது உங்களுக்கு டவுட், நடக்கும், நடக்காது சொல்லிட்டே தான் இருப்பான். ஆகாதுன்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் நடக்கும், ஆகும்னு சொல்லிக்கிட்டே போங்க. தேவன் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி தருவார். ரெண்டாவது நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆண்டவரை முன் வச்சு ஓடணும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை முன் வச்சு ஓடாததுனால தங்களுடைய வழிகளை அவர்களே தாறுமாறாக்கி கொள்றாங்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. வார்த்தை அப்படிதான் போட்டிருக்கு. அவங்க ஆண்டவரை நம்பாம தன்னை நம்பினாங்க, தன்னுடைய சுயபலத்தை நம்பினாங்க. அதனால அவங்க வழிகளும் சமாதானமா இல்லை, தங்களுடைய பாதையும் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டாங்க. சரி, இருக்கட்டும். ரெண்டாவது காரியத்தை பார்க்கலாம். ரெண்டாவது நம்ம எதை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆண்டவரை முன் வச்சு ஓடணும். ரெண்டாவது வசனத்தை பிடிச்சுக்கிட்டு ஓடணும். என்ன செய்யணும்? ஒரு வசனத்தை சொல்லுங்க, பிள்ளைங்க சொல்லுங்க, என்ன பிடிச்சிட்டு ஓடணும்? வசனத்தை பிடிச்சிட்டு ஓடணும். அவங்க சொன்னாங்களே அப்படின்னு அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஓடாதீங்க. இவங்க சொன்னாங்களே அப்படின்னு இவங்க சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு ஓடாதீங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி நிறைய பேர் மற்றவங்க சொல்றத பிடிச்சுக்கிட்டு தான் ஓடுறாங்களே தவிர ஜீவ வசனத்தை பிடிக்க அவங்களால முடியல. வசனத்தை நம்பி வாழ முடியல. மற்றவங்க சொல்றத நம்பி வாழ்றாங்க. சங்கீதம் 1 படிச்சோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி. ஆனா இன்னைக்கு அதுதான் முக்கால்வாசி நடக்குது. துன்மார்க்கர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க மந்திர சொல்ல நினைச்சு ஓடுறாங்க.
மற்ற ஆண்டுடைய வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? தேவ வசனத்தை பிடிச்சிட்டு ஓடும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். வீணாக ஓடினதும் நான் வீணாவும் ஓட மாட்டேன். யார் சொல்ல? நான் பாட்டு தன்னிச்சையாகவும் ஓடல, நான் தன்னிச்சையாகவும் பிரயாசப்படல, நான் வீணாகவும் பிரயாசப்படல அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டா இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு, சொல்லுங்க, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு. வார்த்தையை பிடிச்சுக்குங்க. சொல்லுங்க, வார்த்தைய எப்படிங்க வார்த்தையை பிடிக்கிறது? பைபிள் எடுத்து நல்லா இருக்குமா பிடிச்சிக்கலாமா? வசனத்தை அப்படி பிடிச்சிட்டு ஓடலாமா? என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை ஒபே பண்ணணும், கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், வார்த்தையின்படி நடக்கும். வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தரிக்கிப்பு இல்லாமல் செய்யுங்கள். வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இந்த உலகத்துல வாழ கத்துக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வசனத்தை பிடிச்சு, வசனம் பிடிச்சா விசனம் வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வசனத்தை பிடிச்சு வாழ்ந்தா என்ன வராது? விசனமும் வராது, சங்கடங்களும் வராது, சோதனையும் வராது. சோதனை நான் சொல்ற சோதனை வேற. அல்லேலூயா. அதனால வார்த்தையின் மேல நல்ல விசுவாசம் வைத்து வசனத்தை பிடிச்சுக்கிட்டு தான் நம்ம ஆளும். சிலருக்கு நம்ம என்ன பண்றோம்னா மற்றவங்க சொல்ற அந்த பேச்சை பிடிச்சுக்கிறோம், அதான் கரெக்ட்னு பிடிச்சுக்கிறோம். அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நம்ம ஓடுறதுனால தான் சறுக்கிறோம், விழுந்துடுறோம், நழுவி போயிடுறோம், நஷ்டம் அடைஞ்சிடறோம், ஏமாற்றம் அடைஞ்சிடறோம். கரெக்டா? மனுஷருடைய பேச்சை கேட்டு கேட்டு ஏமாந்த நாட்கள் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? பின்னாடி கேட்குதுங்களா? உண்டு. அப்ப யார் வசனத்தை பிடிக்கணும்? ஜீவ வசனம். இது என்ன வசனம்? உயிருள்ள வார்த்தை. அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஜீவ வசனம்னா உயிருள்ள வார்த்தை. நீங்க தொழில் செய்யற இடத்துல அந்த ஜீவ வசனங்கள் இருக்கணும். நீங்க வேலை செய்யற இடத்துல அந்த ஜீவ வசனங்கள் இருக்கணும். உங்களுக்கு ஒரு சொந்தமா ஒரு தொழில் இருக்குன்னா அங்க ஜீவ வசனங்கள் இருந்தா நிச்சயமாகவே அந்த ஸ்தலமே ஆசீர்வாதமா இருக்கும், அந்த இடமே ஆசீர்வாதமா இருக்கும். வேற ஏதாவது வார்த்தைகளை போட்டு வேற ஏதாவது வசனங்கள் மனுஷர்கள் சொல்றது, அவங்க சொல்றது, இவங்க சொல்றதை செஞ்சீங்கன்னா நமக்கு அதில் பிளஸிங் வரக்கு வாய்ப்புகள் குறையும். ஆமென் சொல்லுங்க. நாம தொழில் செய்யற இடத்துல இந்த ஜீவ வசனங்களை நீங்க என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில ஜீவ வசனத்தை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்க எங்கேயாவது தூர இடங்களுக்கு பிரயாணம் போறீங்கன்னா உங்க கையில பைபிள் இருந்தா நல்லா இருக்கும். டைம் கிடைக்கும் போது வாசிக்கலாம். அல்லேலூயா. அப்படி டைம் கிடைக்கல, பைபிள் எடுத்து போக முடியலன்னா மொபைல்ல இன்னைக்கு நிறைய மொபைல்லையும் பைபிள் வசனங்கள் வந்து அதை வச்சு சில வாசிக்கலாம். நமக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜீவ வசனத்தை நாம் வாசிக்கவும் அதை கை கொண்டு நடக்கவும் நம்ம முயற்சி எடுத்தால் நிச்சயமா ஜீவ வசனம் நம்மை காப்பாற்றும். ஆமென் சொல்லுங்க. ஜீவ வசனம் நம்மை காப்பாற்றும். வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இந்த உலகத்துல வாழணும். திரும்ப சொல்றேன், மற்றவங்க சொல்றதை பிடிச்சுக்கிட்டு வாழக்கூடாது. யார் சொல்றதை பிடிக்கணும்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு வாழுங்க. ஆமென். அப்படி வாழும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான காரியங்களை மேற்கொள்ளலாம். நமக்கு திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார். திறந்த வாசல் நமக்கு அநேக நன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும். அது எந்த மாற்றமே இல்லை. மூன்றாவது வாசிப்போம். மூன்றாவது, நாம் இந்த உலகத்துல மூன்றாவது எப்படிப்பட்டவர்களாக நம்ம பிரவேசிக்கணும்? முதல்ல நம்ம எப்படி பிரவேசிக்கணும்? ஆண்டவரை முன்வைத்து இந்த உலகத்துல நம்ம வாழணும். ரெண்டாவது, ஒரு வசனத்தை நம் கை கொண்டு இந்த உலகத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். மூன்றாவது, இயேசுவே அந்த வாசல். நாம் பிரவேசிப்பதற்கான ஒரே வாசல் இயேசு தாங்க. இயேசுவை முன் வச்சு, இயேசுவின் வசனத்தை வச்சு, இயேசுவுக்கு உள்ளாக நம்ம வாழும்போது எல்லா விதமான தடைகள் நீங்கும். பாதாளத்தினுடைய வாசல்கள் நம்ம மேற்கொள்ளாது. சரிங்களா? யோவான் 10:9 வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். இயேசு சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிங்க. பின்னாடி எல்லாம் கேக்குதா? கொஞ்சம் தூங்காம கேளுங்க, வசனத்தை கேளுங்க. இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், காப்பாற்றப்படுவான், மீட்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசுவின் வழியாகத்தான்
இந்த உலகத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். இயேசு இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது, வாழவும் கூடாது. சொல்லுங்க, இயேசுவின் வழி. சொல்லுங்க, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. அவர் தான் வாசல். அந்த வாசலுக்குள்ள போனீங்கன்னா சகல ஆசீர்வாதங்களும் சகல விதமான மேன்மைகளும் உண்டு. உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்ட. மேய்ச்சல்னா என்னது? சொல்லுங்க, மேய்ச்சல்னா என்னது? நாம் அனுபவிக்கின்ற ஆசீர்வாதங்கள். மேய்ச்சல் நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். ஆகார மேய்ச்சல், சமாதான மேய்ச்சல், சுகம் என்கிற மேய்ச்சல், விடுதலைங்கிற மேய்ச்சல், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உள்ளும் புறம்பும் சென்று. வெளியே போனாலும் ஆசீர்வாதம், உள்ள இருந்தாலும் ஆசீர்வாதம், எங்க போனாலும் ஆசீர்வாதம், எங்க போனாலும் அந்த திருப்தி, எங்க போனாலும் அந்த மேய்ச்சல், எங்க போனாலும் அந்த ஆகாரம். அல்லேலூயா. யார் தான் வழி, யார் தான் வாசல்? இயேசு தாங்க. இயேசு அல்லாம நீங்க வேறு வழியாக போய் ஏதாவது சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா அது நடக்காது, வாய்ப்பே இல்லை. இயேசு தான் வாசல். இயேசுவின் வழியாக பிரவேசியுங்கள் இந்த உலகத்துக்குள்ள. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவரை முன்வைத்து ஓடுங்க, அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு ஓடுங்க, அவர் வழியாய் ஓடுங்க. சொல்லுங்க, அவர் வழியாய் இந்த உலகத்துக்குள்ள நம்ம ஓடும். நாம ஒரு முடிவெடுத்து நாம ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அதை செய்யும் போது அதுல தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அவர் வழியாய் போனால் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல்னா இப்ப நிறைய விபத்துகள் நடக்குது இல்ல. சமீபத்தில் ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு. பாதாளத்தின் வாசல்கள் நிறைய ஆத்துமாக்கள் அதை உள்வாங்கிடுச்சு. ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆகுது, வாகனங்கள் தடுமாறி விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுது, தற்கொலைகள் நடக்குது. சில பேர் பணத்துக்காக பொருளுக்காக கொலை செய்யறாங்க. சில பேர் தங்களுடைய ஆசை இச்சைகளுக்காக கணவனையும் மனைவியும் பிள்ளைகளையும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் டிஸ்டர்ப் பண்றவங்களையும் கொலை செய்யறாங்க. பாதாளத்தின் வாசல் தன்னை விரிவாக்கி கொண்டே இருக்கிறது, ஆத்துமாக்களை உள்வாங்கி கொண்டே இருக்கிறது. பாதாளத்தின் வாசல் மரண வாசல். அது நாம் இயேசுவின் வழியாய் இந்த உலகத்திற்குள்ளே பிரவேசிக்கும் போது இயேசு நம்முடைய வாசலாய் இருப்பாரானால், அவரே நம்முடைய வழியாய் இருப்பாரானால் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. பாதாள பிசாசு, விழுங்குகிற சத்ரு, அது நம்மை மேற்கொள்ளவே முடியாது. இயேசுதான் நமக்கு வாசல். ஆமென் சொல்லுங்க. நம்மை ஆசீர்வதிக்கும் வாசல் அவர்தான். நித்தியத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வாசல் அவர்தான். நம்மை முன்னேற்றத்திற்கான வாசலும் அவர்தான். மேன்மைக்கான வாசலும் அவர்தான். அவர் வந்தார்னா பாதாளமும் வராது, சாத்தானும் வர முடியாது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். பேதுரு பார்த்து சொல்றாரு, நம்முடைய பிள்ளையை பார்த்து சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், சபைக்கு விரோதமாய் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. சபைக்கு எதிராக பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. சபையை நம்ம முக்கியப்படுத்தணும். சபை ஐக்கியத்தை நம்ம விட்டுறக்கூடாது. சபை கூடி வருதலை விட்டு அசட்டை பண்ணக்கூடாது. சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கான பாதாளத்தின் வாசல் உங்களையும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நாம தான் திருச்சபையா இருக்கிறோம் இல்லையா. அதனால ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு இயேசுவே வாசல் என்று சொல்லி அவர் வழியாக இந்த உலகத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது பாதாளத்தின் வாசல் நம்ம என்ன செய்யாது, மேற்கொள்ள தேவையில்லாத மரணங்கள், தேவையில்லாத இழப்புகள் நடக்காது. விசுவாசமாய் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:25 வாசிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 21:25 வாசிச்சிடலாம். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் என்ன செய்யப்படுவதில்லை, அடைக்கப்படுவதில்லை. நாம் இயேசுவின் வழியாய் பிரவேசிக்கும் போது நமக்கான ஒரு வாசல் எப்பவுமே திறந்திருக்குன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த வாசல் எப்பவுமே பூட்டப்படாது. அது ஆசீர்வாத வாசல். அங்கே இரவு பகலும் அந்த வாசல் என்ன செய்யப்படுவதில்லை, அடைக்கப்படுவதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கான திறந்த வாசல் உண்டு. சத்தமாய் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம்.
நமக்கான திறந்த வாசல் உண்டு. இதை ஏற்படுத்தினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீதின் திறவுகோலை உடையவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் வந்தாருன்னா, அவர் திறந்தாருன்னா அதை யாரும் பூட்டவும் முடியாது. ஒருவேளை அவர் பூட்டினார்னு சொன்னா அதை யாரும் திறக்கவும். உங்களுக்கான ஆசீர்வாத கதவை அவரால் திறக்க முடியுமா? பின்னாடி சொல்லுங்க, திறக்க முடியுமா? இதை நம்ம விசுவாசித்து இந்த உலகத்துல எதை குறித்து கவலைப்படாம, எனக்கென்று என் தேவன் என் தோள் மேல, என் மேல அந்த சாவியை வச்சிருக்காரு, என் மேல அந்த திறவுகோல் இருக்கு. அதனால என்னால பூட்டவும் முடியும், திறக்கவும் முடியும். ஆனா எனக்கானது அவர் திறந்து வச்சிருக்கிறதுனால நான் சந்தோஷமாய் பிரவேசித்து உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைய முடியும். ஆமென். அதனால தைரியமா சந்தோஷமா என்ன செய்யுங்க, நீங்க போங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். தேவன் நமக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து நிறைவு செய்ய போகிறோம். கடைசியாக லூக்கா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். நல்லா கவனிங்க. அவர் நமக்கு முன்னாடி போனாருன்னா, அவர் வசனத்தை நம்ம பிடிச்சிட்டு போனா, அவர் வழியாய் நாம் பிரவேசித்தால் இந்த உலகத்தில் நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த பள்ளங்கள் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். பள்ளம் என்று சொன்னால் குழி. குழி தானே பள்ளம் என்றால்? அது என்னது? குழி. அது ஒருவேளை பாதாளத்தின் படுகொலியாக கூட இருக்கலாம். ஆனால் இயேசு நமக்கு முன்பாக இருக்கிறதுனால, அவர் நாமத்தினாலே, அவர் வார்த்தையை பிடித்துக் கொண்டவராய் இந்த உலகத்தில் நம் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவராய் நாம் பிரவேசிக்கும் போது நமக்கு முன்பாக இருக்கிற பள்ளங்கள் நிரப்பப்படும். அது மட்டும் இல்ல, சகல மலைகளும் குன்றுகளும் சமமாக்கப்படும். கோணலானவைகள் என்ன செய்யப்படும்? செவையாக்கப்படும். கரடானவைகள் என்ன ஆகும்? சமமாகும். இயேசு நம்மோடு இருப்பதான எல்லாம் சரியாகும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இயேசு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய குடும்பத்தில், நாம் போகிற இடங்கள்ல இயேசு நம்ம கூட இருந்தாரானால் எல்லாவற்றையும் சரியாக்க அவரால் முடியும். ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும். ஆமென். தைரியமாக இந்த உலகத்திலே அவருக்கு முன்பாக அவரை முன்வைத்து, அவருடைய வார்த்தையை முன்வைத்து, அவர் வழியாக இந்த உலகத்திலே நாம் வாழ நாம் பிரயாசப்படுவோம். நிச்சயமாய் நமக்கு முன்பாக எதுவும் நம்மை தடை செய்ய முடியாது.